அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்தது இல்லையா? அந்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் காணுகிறோமே, அதற்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். அந்த இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோமா, கேட்கிறோமா என்பது அவரவர் விருப்பம் இல்லையா? அந்த விருப்பத்தின்படி நாம் செயல்படும் போது கண்டிப்பாக இறைவன் நம்மளோடு உறவாடுவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 7 10 முடிய. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு எதுக்கு வந்தார்? நாம் வாழ்வு பெறும் பொருட்டு வந்திருக்கிறார் இல்லையா? திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு முன்பு வந்தவர்கள், இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாருமே உண்மையாக இருந்தோம் என்றால், இறைவனுக்குரிய மக்களாக இருந்தோம் என்றால், இறைவனுடைய வார்த்தையை கொடுத்து மக்களை நிறைவாக வழிநடத்துவர்களாக இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நிறைவேறுவோம். நாம் எல்லாமே ஒரே வார்த்தையில் இருக்கிறது. இறைவனுக்குரியவர்களா இல்லையா? திருடர்களும் கொள்ளையர்களும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. அப்போது திருடர்களும் கொள்ளையர்களும் எதற்கு வராங்க? நமக்கே தெரியும் இல்லையா எதுக்கு வராங்கன்னு. இறை வார்த்தை கொண்டே நம்மை அழிப்பதற்கும் வருகிறார்கள். 10 பங்கு தந்துருங்க, இல்லைன்னா ஆண்டவர் கண்டிப்பாக சாபம் விடுவார். யாருக்குங்க சாபம் விடுவார்? நமக்கா, கேட்குறவங்களுக்கா? அவங்க கேட்குறத கொண்டே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா? அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கே சென்றாலும் எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாமே நிறைவாக தருவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எங்கே போனாலுமே இறைச்சித்தத்தின்படி போகும்போது அவர் நமக்கு வழி நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? ஏனென்றால் நல்லாயன் இயேசுவே அவர் நம்மளை தோளில் சுமந்து செல்கிறார். சுமந்து செல்லும்போது நமக்கு எதுக்குங்க பயம்? இறைவன் நம்மளோட இருக்கும்போது எதுக்கு பயம் இல்லையா? அப்போ அவர் குரலுக்கு நாம் செவிசாய்க்கும் போது நாம் உள்ளே போகலாம், வெளியே வரலாம். நேரான பாதை நமக்கு, அப்படி தானே? அந்த பாதை வழியாகவே நாம் போய் அந்த பாதை வழியாக திரும்பலாம். குறுக்கு பாதையெல்லாம் போகவே வேண்டாம், கல் முள்ளுக்குள்ளே போய் உழ வேண்டாம். அவருடைய பாதை எதுவோ அவருக்குள்ளே போகும்போது என்ன துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அனைத்தையும் எடுத்து நாம் அப்புறப்படுத்தி போவதற்கு அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துவார். நம்மளை எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற வல்லமை தருவார், வலுவை தருவார். அந்த காரியத்திலிருந்து நாம் நிறைவேறும்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லாயன் இயேசு தான். அவருக்கு தான் நாம் செவிசாய்க்க வேண்டும் இல்லையா? அவருக்கு செவிசாய்க்கும் போது நாம் அவருடைய மந்தையை சேர்ந்தவர்களாக இருப்போம். வலப்புறம் நிற்கும் மந்தைகளாக நாம் இருப்போம். நாம் வலப்புறத்தில் இருக்கிறோமா, இடப்புறத்தில் இருக்கிறோமா? நாம் தான் அதை உணர வேண்டும். ஏனென்றால் உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகின்ற நிலையும் வரும். இறைவனுடைய நாமத்தை நிறைவாக எடுத்துச் சொல்வர்கள் இருக்கிறார்கள், நாமும் இருப்போம். ஆனால் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? இறைவார்த்தை எடுத்து சொன்னாலும் அதுதான் முதன்மையானது. எந்த வார்த்தையை நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை அறிந்து சொல்ல வேண்டும், தெரிந்து சொல்ல வேண்டும். அப்போ நாம் எப்படி போகிறோம்? நானே வாயில், என் வழியாக நுழைவருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது நல்ல மேய்ச்சல் நிலத்தை நாம் கண்டுகொள்வோம். அந்த கண்டுகொள்ளும் வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இயேசுவோடு நாங்கள் இணைந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில பல நெருக்கடிகளில் அவரை விட்டு நாங்கள் ஒரு அடி நகண்டு செல்கிறோம். இனி அந்த ஒரு அடி கூட நாங்கள் நகண்டு செல்லாதவாறு
இயேசுவோடு இணைந்து நடக்கும் வரம் தர வேண்டும். ஆமாண்டவரே, எந்நிலையிலும் இயேசு மட்டும்தான் எங்களுக்கு என்று நாங்கள் இருக்கும்போது அவரே எங்களுக்கு நல்லாயனாக இருந்து எந்நிலையிலும் எங்களை அவர் தோளில் சுமந்து செல்வதை நாங்கள் கண்டுகொள்ளும்படியும் தேவரீர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிற அந்த வரத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் நீரின்றி நாங்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தமின்றி எங்களுக்கு எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய விருப்பப்படி நீர் எங்களை நடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.